சில பேரை பார்த்தா இவாள மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அவா குரு, சில பேரை பார்த்தா இவாள மாதிரி இருக்க வேண்டாங்கிறதுக்கு அவா குரு. இப்படி எல்லாமே குரு உண்டு லோகத்துல. நமக்கு முன்னால சில பேர் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பா, அவளை பார்த்தா தான் ஓ அப்படி இருக்கப்படாது, இப்படி இருந்தால் இப்படி மாட்டிப்போம்ங்கிறது தெரியும், அதுக்கு அவா குரு. அப்போ பல விதத்திலையும் லோகத்துல குரு உண்டு. இவருக்கு யார் யாரு குருன்னா, முதல்ல பஞ்சபூதங்கள். பூமி கிட்ட இருந்து என்ன பாடம் படிச்சுட்டாருன்னா க்ஷமை. பூமியோட ஒரு பரியாய பேரு க்ஷமானு பேரு. பூமியை எத்தனை இடிச்சாலும், பூமியில எத்தனை குழி குழிச்சாலும், பூமியில போர் போட்டாலும், பூமி கடியில பாம்பு வச்சாலும் பூமி தாங்கிக்கிறது. நிவர்த்தி இல்லாத கட்டத்துலதான் பூமி குலுக்கம் எல்லாம் வரும். எத்தனை பண்றதையும் பூமி தாங்கிக்கிறது. பூமி தேவி கிட்ட இருந்து படிச்ச பாடம், நம்ம மேல யாரு என்னத்தை கட்டி வச்சாலும், எத்தனைதான் நம்மளை துக்கிப்பிச்சாலும் அந்த துக்கத்தை எல்லாம் பூமிய மாதிரி க்ஷமிச்சுக்கிறது. அது எப்படி க்ஷமிச்சுக்கிறது? ஞானத்தினால க்ஷமிச்சுக்கிறது அல்ல, தாங்கிக்கிறது அல்ல, அது பாதிக்காம இருக்கணும். பிரதீகார புத்தி இல்லை, வைஷமியம் இல்லை, எதுவும் இல்லை. இதுக்கு உதாரணம் அவந்திங்கிற ஊர்ல ஒரு பிராமணன் இருந்தார், பெரிய பணக்காரனா இருந்தார். அறிவில்லாததுனால அஜ்ஞானத்தினால பிசுக்கனா இருந்தார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பணத்தை பூட்டி பூட்டி வச்சா நம்மளை விட்டு போகாதுன்னு நினைச்சுக்கிறோம். வெள்ளத்தை யாருக்கும் கொடுக்காதக்கு, செலவாக்காதக்கு ஒரு தொட்டியில போட்டு மூடியே வச்சுன்னா வெள்ளம் என்னவாகும்? கேடு வந்து போகும், நாரும். அதே மாதிரி தான் பணமும் நாரும் கட்டி வச்சிருந்தான். அது இப்படி ஒழுகிண்டே இருக்கணும். இவர் என்ன நினைச்சிருந்தார், அது யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, தானும் அனுபவிக்கல. லாஸ்ட்ல கொஞ்சம் பணம் எல்லாம் திருடன்மார் திருடின்னு போனா, இவரோட ஆத்துக்காரி போயிட்டா. குட்டிகள்லாம் இவர்கிட்ட அப்பாவை வெறுத்து வீட்டுல இருந்து துரத்தி விட்டுடுச்சு. அரக்காசு கையில இல்லை, உடுத்தி இந்த துணியோட அலைஞ்சார் கொஞ்ச நாளைக்கு. அப்ப வைராக்கியம் வந்தது, ஜீவிதத்துல வெறுப்பு வந்தது. இது என்னத்த வாழ்க்கை, இத்தனை பணம் சம்பாதிச்சு சேர்த்தி சேர்த்தி வச்சிருந்தேன், நல்லா மணிமாளிகை மாதிரி வீடு இருந்து ஒன்னும் அனுபவிக்கல, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, பிசுக்கனா ஒரு சந்தோஷம் இல்லாம ஜீவிச்சேன், இப்படி போச்சு வாழ்க்கை. இனிமே ஜீவிக்கவே வேண்டாங்கிற நிச்சயத்துல அலைஞ்சார். எங்கேயோ அலைஞ்சு ஏதோ காட்டுல போய் இருந்தார். அங்க எங்கேயோ கொஞ்சம் யதிகள் இருக்கா, அவளோட சந்நிதியில உட்கார்ந்தார். நல்ல தீவிர வைராக்கியத்தோட போனதுனால அவ பிரம்ம தத்துவம் உபதேசம் பண்ணினான். அவர்கிட்ட சொன்னா, மனசை பத்தி நீ நினைச்சு கவலைப்படாதே, கழிஞ்சு போனதை நினைச்சு கவலைப்படாதே. சரீரம் மனசு இது எதுவுமே ஆத்மா அல்ல. சரீரத்துக்கோ மனசுக்கோ புத்திக்கோ ஏற்படக்கூடிய எந்த விகாரமும் ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா இதுல இருந்தெல்லாம் விட்டு இருக்கு. ஆத்மா சுதந்திரம், ஆத்மா நித்தியம், ஆத்மா சுத்தம், ஆத்மா முக்தம். அது இந்த சரீரத்தோட விகாரங்களால பாதிக்கப்படுறதில்லை, மனசோட விகாரங்களால பாதிக்கப்படுறதில்லை. இதை உணரணும், இதை தெரிஞ்சுக்கணும். சரீரம் நான் அல்ல, மனசு நான் அல்ல, புத்தி நான் அல்ல, நான் ஆத்மாங்கிறத மனனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், திருடம் பண்ணிக்கணும். அப்படி அவருக்கு உபதேசம் பண்ண அவர் கொஞ்ச நாளைக்கு அங்க தபஸ் பண்ணினார். அவருக்கு ஞானம் ஏற்பட்டு ஆத்ம வித்யா விசாரதனாய் அவருக்கு சன்னியாசத்தை கொடுத்தா. கையில ஒரு திருதண்டம், ஒரு கமண்டலவும் வச்சுண்டு இவர் ஊர் ஊரா பிக்ஷை எடுத்துன்னு வர, பேச மாட்டார், வாயை தொடர்ந்து பேச மாட்டார். அப்படி இருக்கிற இவரை பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிறவாள் எல்லாம் சில பேர் மகாத்மான்னு நமஸ்காரம் பண்ணுவா. சில குட்டிகள்லாம் என்ன பண்றது, இது மகா திருடன் அப்படின்னு பரிகாசம் பண்ணும். கொஞ்சம் குட்டிகள் என்ன பண்ணிட்டு கையில இருக்கிற தண்டத்தை வாங்கி உடைச்சு போட்டது. வேற சில பேர் இவரை முன்னாலேயே தெரியறவா, இவனை நம்பவே படாது, பேசாம இருந்து காரியம் நடத்துறவன். அருபிசுக்கன் இருக்கிற காலத்துல ஒண்ணுமே கொடுக்கல. அவ கமண்டலு பிடிங்கின்னு போனா. சில பேர் உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டான். இவர் எங்கேயோ பிக்ஷை எடுத்துட்டு வந்து அந்த பிக்ஷைய கொண்டு வந்து நதிக்கரையில வச்சு குளிச்சுட்டு பிக்ஷை எடுத்துக்கிறது கூட அந்த பிக்ஷா பாத்திரத்துல மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினான். இவர் தியானம் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் தலையில அழுக்கு கொண்டு வந்து கொட்டினான், கல்ல விட்டு எறிஞ்சா. நீ யாருன்னு கேட்டா சில பேர் இவர் பேசலை, பேசாததுனாலேயே திருடன் நினைச்சுன்னு ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டான். எல்லாத்துக்கும் பேசாம சாந்தமா இருக்கார் இவர். இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் இவ்வளவு துரோகம் பண்ணியும் இவர் நிம்மதியா பேசாம இருக்கார். அப்படி இருக்க வேற யாரோ யதிகள் அந்த வழியா போறவா பார்த்தா இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. அவ எப்படியோ விமுக்தமாக்கி ஏகாந்தமா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் இவர்கிட்ட கேட்கறா, உங்களை ஏன் இவாள்லாம் இந்த ஜனங்கள்லாம் இத்தனை கஷ்டப்படுத்துறா, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் இந்த துக்கம் ஏற்பட்டது, உங்க பிராரப்தத்தினால ஏற்பட்டதா, இல்ல ஜாதகத்துல இருக்கிற தோஷமா, இல்ல உங்க மனசே துக்கிப்பிக்கிறதா, என்ன இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு துக்கமே இல்லையே, யாரு சொன்னா துக்கம்னு, எனக்கு துக்கமே கிடையாது, என்னை யாருமே துரோகிக்கல, யாரும் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. அவள்லாம் உங்களை அடிச்சாலே, அவ என்ன அடிக்கவே இல்லையே, சரீரத்தை அடிச்சா. சில பேர்லாம் உங்களை நிந்திச்சாலே, என்ன நிந்திக்கவே இல்லையவா, சரீரத்தை தானே நிந்திச்சா, எனக்கு அது பாதிக்கவே இல்லை. வெளியில இருக்கிற யாராவது நமக்கு சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணமானால் சாஸ்வதமா ஒரு மனுஷனுக்கு சுகமா இருக்கவே முடியாது. எப்பவுமே அவனோட சுகம் யாரையாவது ஒருத்தனை ஆசிரியச்சுன்னு இருக்கும். தன்னை தவிர எதையாவது ஒரு பொருளை நம்பினோம்னா அது எப்பவானாலும் ஏமாத்தம், சதிக்கும்.
தன்னையே நம்பிண்டு, தன்னையேனா சரீரத்தை எல்லாம் ஆத்மாவை நம்பின்னு இருந்தால், பகவானை நம்பின்னு இருந்தால் ஏமாந்து போக மாட்டான். வெளியில இருக்கிற வஸ்துக்களை நம்பினா ஏமாந்து போயிடுவான்.